முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, அதாவது கல்வி பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த ஆக்டுக்கு கீழே இந்த சட்டம் வருது அப்படிங்கிற எல்லாமே நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கடைசியில் நாம் ஒரு 5 கேள்விகள் இதில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 வீடியோ முடித்ததுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 20 MCQ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். நீங்கள் அட்டன் பண்ணி அதில் எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை பற்றின ஒரு அறிமுகம் தான் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் 4, 2009 அப்போது நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் எதை முக்கியமான விஷயமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14, அதாவது 6 to 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அவர்கள் கல்வி பெறுவது அவர்களுடைய உரிமை. ஏற்கனவே நமக்கு அரசு சட்டத்தின் வழியாக உரிமைகளும் கடமைகளும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய உரிமைகள் சொல்லியிருக்காங்க. நாம் சொல்லுவோம் முன்னாடிலாம் பேச்சுரிமை இருக்குது, சொத்துரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 2009 அப்புறம் கல்வி பெறுவது குழந்தைகளுடைய உரிமை அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. சப்போஸ் இந்த கல்வி குழந்தைகள் பெறுவது உரிமையை யாராவது தடுத்தால் அது தண்டனைக்குரிய செயல் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய சாராம்சம். ஸோ இந்த சட்டம் மொத்தம் எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 சாப்டர்ஸு, 32 செக்ஷன்ஸ், அதாவது 7 அத்தியாயங்களில் 38 பிரிவுகளில் இந்த சட்டம் நிறைய ரெகுலேஷன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2009 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 1, 2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சட்டம் எதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெண்ட்மெண்ட் மேட் இன் ஆர்டிக்கிள் 21A அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிள் தான். அதாவது அரசியலமைப்பு சட்டம் 21A திருத்தம் பண்ணியிருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னா 2002 86வது சட்ட திருத்தத்தில் இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த 21A ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இன் த ஏஜ் குரூப் 6 to 14, அதாவது 6 to 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 21A அப்படிங்கிற சட்டத்தோட சாராம்சமாக இருக்குது. அதில் தான் திருத்தம் கொண்டு RTE அப்படிங்கிற புதிய விதிகளை நமக்கு இந்த சட்டத்தின் வழியாக சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா NCPCR அப்படிங்கிறவங்க தான். அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துகிறத கண்காணிக்கிறது. அதை அதுக்கு பொறுப்பாக பார்த்துக்கிறது இவங்க தான். இந்த RTA ஆக்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஏற்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் 6 to 14 வயதிற்குட்பட்டோருக்கு இலவசமாக கல்வி கிடைக்கணும். அந்த கல்வி கிடைக்கிறதுக்கு எதுவுமே தடையாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி தான் நாம் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன். 6 to 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் கட்டாய கல்வியும் கொடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சிடணும். அதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அட்மிட்டட் இன் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், அருகமை பள்ளிகளில் சேர்த்துடணும். ஏன்னா எதுவும் தடையாக இருந்துடக்கூடாது. எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை, அதனால் நான் பள்ளிக்கூடம் சேர்க்கலை அப்படின்ற தடையெல்லாம் இருந்துடக்கூடாது. ஸோ பக்கத்தில் எந்த பள்ளியாக இருந்தாலும் சேர்த்துடணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோ ஃபீ ஆர் சார்ஜஸ். இந்த குழந்தைகிட்ட கேபிட்டேஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு அப்படின்னு எந்த விதமான கட்டணங்களும் அந்த குழந்தைகிட்ட வாங்கக்கூடாது. அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் 25% இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு வருடமும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு அந்த 25% இடஒதுக்கீடில் இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கல்வி கட்டணம் செலுத்தாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் குழந்தைங்க படிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்பாடு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ அதுவும் நமக்கு இங்கே கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் நோ ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறதுக்காக எந்த விதமான இந்த நுழைவுத் தேர்வோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் வரணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூலில் சேர்த்துக்கணும். ஏன்னா நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு மறுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்க்ரீனிங்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வைப்போம், அதை பண்ணுவோம், நீங்கள் இந்த விதிகள் இருந்தால் தான் பள்ளியில் சேர்க்க முடியும்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல் அந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கணும். அப்போ தான் 100% என்ரோல்மெண்ட்டை நாம் வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஇ அந்த ஆக்டோட சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் 2-3 இது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் பேஸ்டு அட்மிஷன் டு எனி ஸ்கூல். எந்த பள்ளியிலையும் குழந்தை அந்த வயதின் அடிப்படையில் அந்த குழந்தைய வந்து பள்ளியில் சேர்த்துக்கலாம். அதாவது வயதை ஒரு காரணமாக வந்து வச்சுக்கிட்டு நீ முதல் வகுப்பு படிக்கலை, 2ஆம் வகுப்பு படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேரடியாக 2ஆம் வகுப்பில் சேர்க்குற மாதிரி வயது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் இது. அதுக்கடுத்து ப்ரொவைட் சில்ட்ரன்ஸ் ரைட் டு சீக் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு குழந்தை ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு நான் போகணும், நான் மாற்றம் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த குழந்தையோடைய உரிமை. அதை நீங்கள் வந்து மறுக்கக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் பள்ளி இடையில நீங்கள் போகிறீங்க வேறு ஸ்கூல், ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க, வேலைக்காக வேறு ஊருக்கு போவாங்க, அப்படிலாம் இருக்குது, மைக்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த நிலையில் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்தது டியூட்டி ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்டு பேரண்ட்ஸு. ஒரு குழந்தைக்கு கல்வி பெற வைப்பது வந்து அரசுடைய கடமை, அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. இதை வந்து இதில் யாராவது மீறினாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஐ ஆக்டில் வந்து நமக்கு இடம் இருக்குது. சிறப்பம்சங்களில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி பேரண்ட் ஆர் கார்டியன் டு அட்மிட் தயர் சில்ட்ரன் டு ஸ்கூல். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய பாதுகாவலர் கார்டியன்ஸு பெற்றோர் இல்லாமல் குழந்தை இருக்கலாம், அவங்களுடைய முதல் கடமை. சப்போஸ் அதை அவங்க மீறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்கூல் அண்டு டீச்சர்ஸ். இது ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் இதில் என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் இலவசமாக கட்டாய கல்வி பயில்வதை உறுதிப்படுத்திக்கணும். ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்குதாங்கிறத ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திக்கணும். எந்த கட்டணமும் வாங்கிடக்கூடாது எந்த பள்ளியும் இந்த ஆசிரியர்களும், அதுக்காக சொல்ல வருது. அதுக்கப்புறம் 25% இடஒதுக்கீடு கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 25% இடஒதுக்கீடு நம்ம சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கு, வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது அந்த பகுதியில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ்டு வீக்கர் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து பொருளாதார சமூக ரீதியில் பின்தங்கியோருக்கு தான் இந்த 25% இடஒதுக்கீட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அது கிடைக்கிறத உறுதிப்படுத்திடணும் அப்படின்னு. அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ஆசிரியர்களும் பள்ளியும் தான் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அடுத்த சிறப்பம்சமாக நம்ம பார்க்குறது வந்து வித்தவுட் ஏஜ் ப்ரூஃப் அட்மிஷன்ஸ் கிவன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்துக்கிறதுக்கு வந்து வயது சான்றுன்னு ஒன்று கட்டாயமாக கொடுத்தா தான் நான் ஸ்கூலில் சேர்த்துக்குவேன், ஏதாச்சும் ஒன்று கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தவிர்க்கிறதோ, இல்லை இதனால் அந்த குழந்தை என்கிட்ட வயது சான்று கேட்குறாங்க நான் ஸ்கூலில் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ப்ரூஃப் இல்லைனாலும் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் வந்து இடம் கொடுக்குது. அதுக்கப்புறம் எனி டைம் அட்மிஷன், சேர்க்கைக்கு கால வரம்பு இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு பேரண்ட் வந்து பாதியில் மைக்ரேட் ஆகி வேறு ஊருக்கு போவாங்க. அப்படி மைக்ரேட் ஆகும்போது அந்த குழந்தையுடைய கல்வி வந்து பாதிச்சிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் பள்ளியில் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நாம் ஆகஸ்ட்டில் மட்டும்தான் வந்து பள்ளியில் சேர்ப்போம், அதுக்கப்புறம் பள்ளிகளில் அட்மிஷன் கிடையாதுன்னெலாம் சொல்லாமல் எந்த டைமில் வந்தாலும் ஸ்கூலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ப்ராஹிபிட்ஸ் எனி சைல்டு பீயிங் சப்ஜெக்டட் டு ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் ஆர் மென்டல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு அப்புறம் தான் குழந்தைகளை அழிக்கக்கூடாதுங்கிற அந்த வந்து சட்டம் வந்து வந்துச்சு. அதுதான் இப்போ ஆசிரியர்கள் அடிக்காத காரணமும் இந்த ஆக்ட் தான். அப்படி அடித்தா அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதும் இந்த சட்டத்தால் அடிப்படையாக வச்சு தான். ஸோ குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா உடல் அளவுலேயோ மனதளவுலேயோ அவங்களுக்கு தண்டிக்கிறத இந்த சட்டம் வந்து தடை செய்யுது. ஏன்னா அடிக்கிறதுனால ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன், என்னை வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டினதுனால ஸ்கூலுக்கு வரலை போகலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது இந்த ஆர்டிஐ ஆக்ட் படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று போட்டுடணும். எஸ்எம்சி இப்போ நடைமுறையில் இருக்குது.
பள்ளி மேலாண்மை குழு வந்து வெள்ளிக்கிழமை அந்த ஒரு மாதத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை வந்து அந்த எஸ்எம்சி நடக்குது. டெம்பரவரி ஸ்டாஃப் கூட அந்த எஸ்எம்சி குழுவோட தீர்மானம் அடிப்படையில் தான் வந்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதில் விமன்ஸ்க்கும் ரொம்ப அதிகாரம் நிறைய பேருக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கமிட்டி இந்த 2009 வெளிவந்த ஆர்டிஇ படி தான் இப்போ அது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று அமைச்சிடணும். இவர்களுடைய கடமையும் என்ன, அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து 6லேருந்து 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கல்வி பெறாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஹிபிட்ஸ் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஃபார் நான் எஜுகேஷ்னல் பர்பஸஸ். ஆசிரியர்கள் வந்து கற்பித்தல் டீச்சிங் தவிர வேறு எந்த பணியும் வந்து நம்ம ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த சட்டம் வந்து உறுதிப்படுத்துது. ஏன்னா ஆசிரியர்கள் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு சரியாக கல்வி போகலை, அவங்கள வெளியே வேறு ஏதாவது வேலைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கெலாம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இட் ப்ராஹிபிட்ஸ் ப்ரைவேட் டியூஷன்ஸ், தனி பயிற்சி வகுப்புகள்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம பெற்றோர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லும்போது குழந்தை தொழிலாளர்கள் இந்த மாதிரி யாரும் வந்து அந்த வயதில் போயிடக்கூடாது. அதனால தான் இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற முடிவு பண்ணுது. யாராவது இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து அந்த 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிலாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, பெற்றோருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதுதான் இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்க முக்கியமான செய்திகள். ஸோ இது ஃபுல்லாக நாம் பார்த்துட்டோம். அடுத்தது கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ கடைசியாக ஆர்டி ஆக்டில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 கேள்விகள் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த ஏஜ் குரூப் கவர்டு பை அண்டர் ஆர்டிஇ ஆக்ட்? ஆர்டிஇ கூறும் கல்வி உரிமையானது எந்த வயதினருக்கானது அப்படிங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 6லேருந்து 14 என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதை நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆன்சர் இந்த எல்லா கேள்விகளுக்கும். அடுத்தது, அக்கார்டிங் டு ஆர்டிஇ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் மஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரிசர்வ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வந்து எத்தனை சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் எல்லாருமே ஒரு சிலர் பேரண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. தனியார் பள்ளிகளில் எத்தனை சதவீதம் 25% இடஒதுக்கீடு வந்து தனியார் பள்ளிகளில் தரப்படுது. அதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கோங்க. 25% ஏன் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படுதுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வேறு எதுவும் சேர்க்கறதுக்கு குழந்தைகளுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தனியார் பள்ளிகளையாவது சேர்த்துருங்க. அந்த 25% இடஒதுக்கீடில் சேர்க்கப்படுற அந்த குழந்தைகளுக்கு அரசே கட்டணத்தை செலுத்திடும். ஏன்னா இந்த கல்வி யாருக்கு தரப்படுதுன்னா, சமூக அளவில் பொருளாதார அளவில் ரொம்ப வீக்கர் செக்ஷன்ஸாக டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்க பள்ளிகளில் வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் டு இன்க்ளூட் ஆர்டிஇ? ஆர்டிஇயை உள்ளடக்க இந்திய அரசியலமைப்பில் எந்த வகுப்பு திருத்தப்பட்டது? நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 4th கொஸ்டின், அண்டர் ஆர்டிஇ கேன் அ சைல்டு பி ஃபெயில்டு டில் கிளாஸ் 8? நம்ம இதை நான் சொல்லலை உங்களுக்கு இடையில். ஆர்டிஇ சட்டத்தின் கீழே ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு வரை தோல்வி அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. கண்டிப்பாக 8th வரைக்கும் ஆல் பாஸ் ஆர்டிஇ படி. என்ன காரணம் அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த குழந்தை அடுத்த வகுப்புக்கு வராமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு காரணத்தினால அவங்கள வந்து ஃபெயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் ஆக முடியாது ஆர்டிஇயில். ரைட்டா? அடுத்தது, ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அண்டர் த 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பெற தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சோசியலி டிஸ்அட்வான்டேஜ்டு, எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு, வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சமூக அளவில் பொருளாதார அளவில் ரொம்ப வந்து பின்தங்கிய இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு தகுதியானவங்க. அங்கே சொல்லும் போதே சொல்லுவாங்க, இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் நம்ம கொடுத்து இந்த அட்மிஷனை வாங்க முடியும். ஸோ பொருளாதார அளவில் எல்லாத்துலேயும் பின்தங்கியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த 25% இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடைக்கும். ஸோ இதோட நம்ம ஆர்டிஐ பற்றின முழுமையான தகவல் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த டாப்பிக்கோட உங்களுக்கு சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.